ஹலோ மை டியர் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் மொத்த எல்லாருமே வந்து வேர்ல்டு முழுக்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பேசப்படுறது வந்து அகாடமி அவார்ட்ஸ் அண்ட் ஆஸ்கார் அவார்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இல்லாமல் கடந்த 10 வருஷத்தில் மார்வல் ஸ்டுடியோவோட நிறைய படங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 கேட்டகரியில் பிளாக் பேந்தரும், ஒரு கேட்டகரியில் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் வந்து பெஸ்ட் ஃபியூச்சர் அனிமேட்டட் ஃபிலிமாக வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தமாக ஒரு 9 கேட்டகரியில் இவங்களோட படங்கள் வந்து நாமினேட் ஆயிருந்தது. இதில் எத்தனை படங்கள் வந்து அவார்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே கடந்த ஒரு மாதமாக வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்டடாக பார்க்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மார்வல்ல இருந்து இவ்வளோ படங்கள் வந்து இவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பர் ஹீரோஸ் படங்களாக இருக்கட்டும், இல்லை மார்வல் இல்லாமல் டிசியோட படங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு படங்களும் வந்து அவார்ட்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் கொடுத்தது கிடையாது. பட் இந்த வருஷம் வந்து இவ்வளோ படங்கள் நாமினேட் ஆனது ஒரு ஹாப்பியான விஷயமா பார்க்கப்படுது. அந்த வகையில் ஏற்கனவே நாமினேட் ஆன அந்த கேட்டகரியில் எந்தெந்த கேட்டகரியில் அவார்ட்ஸ் வந்து மார்வல் படங்கள் வாங்கியிருக்கு, அண்ட் மிஸ் பண்ண கேட்டகரியில் வேற எந்தெந்த படங்கள் வந்து அவார்ட்ஸ் வந்து தட்டி எடுத்துட்டு போச்சுன்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த 7 கேட்டகரி எந்தெந்த கேட்டகரியில் பிளாக் பேந்தர் வந்து நாமினேட் ஆயிருந்ததுன்னா, முதல்ல வந்து பெஸ்ட் பிக்சர் அதில் வந்து நாமினேட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் சாங், ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம் டிசைன், சவுண்ட் எடிட்டிங் அண்ட் சவுண்ட் மிக்சிங்ன்ற 7 கேட்டகரியில் வந்து பிளாக் பேந்தர் நாமினேட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 அவார்டாச்சும் அந்த படத்துக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, வெறும் 3 அவார்டு மட்டும் தான் பிளாக் பேந்தருக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பிக்சரில் பிளாக் பேந்தருக்கு பதிலாக கிரீன் புக் வந்து அவார்டு வாங்கியிருந்தது. ஆனால் ஒரிஜினல் ஸ்கோரில் வந்து பிளாக் பேந்தர் வந்து அவார்டு வந்து தட்டி இருக்கு. ஒரிஜினல் சாங்ல பார்த்தீங்கன்னா எ ஸ்டார் இஸ் பார்ன் என்ற ஒரு படத்துல இருந்து ஷாலோ என்ற சாங்குக்கு வந்து ஒரிஜினல் சாங் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் டிசைன்ல வந்து அண்ட் காஸ்டியூம் டிசைன்லையும் பிளாக் பேந்தர் வந்து அவார்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சவுண்ட் எடிட்டிங் அண்ட் சவுண்ட் மிக்சிங் இந்த 2 படத்துக்கும் வந்து பொஹேமியன் ராப்ஷாடோ என்ற ஃபிலிம் வந்து வாங்கியிருக்கு. அந்த 2 கேட்டகரியிலும் பிளாக் பேந்தருக்கு அவார்டு கிடைக்கல. இது மட்டும் இல்லாமல் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம்ல வந்து ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் படத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கேட்டகரியில் மட்டும் தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் வந்து நாமினேட் ஆயிருந்தது. அது என்ன பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதில் எப்படி இருந்தாலும் இன்ஃபினிட்டி வார் கிடைச்சிடும், அதை விட என்ன ஒரு பெரிய படத்தை எல்லாருமே எதிர்பார்த்திருந்த நிலையில். ஆனால் அந்த படத்தையே தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் மேன் என்ற ஒரு படத்துக்கு வந்து பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த படம் என்ன படம்னா, நம்மளோட ஆம்ஸ்ட்ராங் வந்து மூணில் கால் வச்சதை வந்து ஒரு பயோகிராஃபியை எடுத்து வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து இன்ஃபினிட்டி வாரை விட அந்த படத்துக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட் நல்லா இருக்குன்ட்டு ஆஸ்கார் டீம் வந்து அந்த அவார்டை கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 விருதுகளை வந்து மார்வல் டீம் வந்து தட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 அவார்டுகள் வந்து மார்வல் டீமுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் வந்து மார்வலுக்கு இவ்வளவு விருதுகள் கிடைச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்துக்கான ஆஸ்கார் விருதுகள் அகாடமி அவார்ட்ஸ்லேயும் வந்து மார்வல் டீம் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து தட்டி தூக்குவாங்கன்றது மட்டும் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அஃபிஷியலாக. மேபி இந்த இயர் எண்டில் வேறு ஏதாவது மார்வல் படங்கள் வருதா இல்லையன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எண்ட் கேம், கேப்டன் மார்வல் அண்ட் ஸ்பைடர்மேனோட அப்கமிங் பார்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுனால அடுத்த வருஷமும் மார்வல்லேருந்து நிறைய படங்கள் நாமினேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நியூஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏற்பட்ட ஒரு செய்தி உங்களை எந்த லெவலில் மகிழ்ச்சிருக்கு? உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 2 மார்வல் வீடியோஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து கேப்டன் மார்வலையும் இன்ஃபினிட்டி வாரையும் நம்ம சென்னையில் இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு வீடியோ. அதே நேரத்தில் குவாண்டம் ஷூட் வந்து நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் வந்து என் கேமில் வந்து போடுறாங்களா, அதை வந்து யூஸ் பண்ணுறாங்களான்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பழைசு அப்படின்ற மாதிரி. பட் அதை ரிசர்ச் பண்ணி அது ஒரு உண்மையான வீடியோவாக உறுதிப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த 2 வீடியோவும் பார்க்காதவங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. as usual சொல்றதுதான் எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவு ஷேர் பண்ணி எந்த அளவு வந்து காமிக் அண்ட் மார்வலுக்கும் சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய வீடியோக்கள் வந்து என்னால் பண்ணி தர முடியும். உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் என்ன நிறைய வீடியோ பண்ண வைக்கும். அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டி ஃபாரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் தளபதி 64 இஸ் பைரவா 2 அப்படிங்கிற வீடியோவும், ரைட் சைடில் விஜய் சேதுபதி ஜாயின்ஸ் அசூரன் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் பல அப்டேட்டுக்கு பெல் ஐக்கான் நெட்டிங் அப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.